இருந்த வீட்டை விட்டுட்டு போறாங்க, இருந்த சொத்தை விட்டுட்டு போறாங்க, கடையை விட்டுட்டு போறாங்க. எல்லாம் யாருக்காக? அல்லாஹ்விற்காக. பல துன்பங்கள், பல கவலைகள், பல கஷ்டங்கள். பிறந்த மண்ணில் வாழ முடியவில்லை, பிறந்த மண்ணில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. எல்லாரும் பரவாயில்லை, அல்லாஹ்விற்காக எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்வோம். எங்கள் வீடுகளை இழக்க நாங்கள் தயார், அல்லாஹ்விற்காக. எங்கள் சொத்துக்களை நாங்கள் இழக்க தயார், அல்லாஹ்விற்காக. கவலை இல்லை, சந்தோஷம். அல்லாஹ்விற்காக எதை இழந்தாலும் சந்தோஷம், அல்லாஹ்விற்காக எதை இருந்தாலும் சந்தோஷம். சஹாபாக்களுடைய குணங்கள் எல்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுக்காக எதை செய்யறதாலும் அவர்களுக்கு சந்தோஷம். உயிரை கொடுக்க வேண்டுமென்னாலும் கொடுப்பார்கள், உயிரை கொடுக்க வேண்டுமென்னாலும் கொடுப்பார்கள். நிறைய பரசுகள் தெரியுமா சஹாபாக்களை வார்த்தை, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ், நான் செய்யறேன்னு சஹாபாக்களுடைய வார்த்தை. உங்களுடைய வார்த்தை அப்படிதான். ஹிஜ்ரத் செஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க, சொத்தை விட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போறவங்க அவர்கள் பேரு தான் முஹாஜிர்கள். அவர்களுக்கு முஹாஜிர்கள் என்று பெயர் வைத்தாங்க. சொத்தை விட்டாங்க, சுகத்தை விட்டாங்க. மதீனாவில் எப்படி இருக்கணும்? அன்று வரையிலும் அவர்கள் ஜக்காத்துக்கு தகுதி இல்லாதவர்கள், ஜக்காத்து வாங்க முடியாது, ஜக்காத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்ல உணவுகள் இருந்தது, இறைச்சிகள் இருந்தது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம அடுத்த வேலை உணவுக்கு கூட வசதி இல்லாமல் எல்லாத்தையும் இழந்துட்டு மதீனாவுக்கு போறாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு மதீனாவுக்கு போறாங்க. இவர்கள் தான் முஹாஜிர்கள். சரி, எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக இழக்க தயார் என்று இவர்கள் இருந்தால் மதீனாவாசிகள், அவர்கள் அன்சாரிகள், அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் தர தயார். இங்கு இழக்க தயார், அங்கு தர தயார், அங்கு தர தயார். பெருமானார் அனுப்பி வைக்கின்றார்கள், பெருமானார் அனுப்பி வைக்கின்றார்கள். எல்லாத்தையும் தர தயார் இருந்துட்டாங்க சஹாபாக்கள். அவர்கள் பேர் என்ன? அன்சாரிகள். எல்லாத்தையும் கொடுத்தாங்க அல்லாஹ்வுக்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக எல்லாத்தையும் தர தயாராயிட்டாங்க. எப்படி தந்தாங்க தெரியுமா? வரலாறுகள் எல்லாம் பல முறை படித்தாலும் நம் உள்ளங்களை இன்னும் கலக்க வைக்கக்கூடிய செய்திகள். அப்படி இரண்டாக பிரித்தாங்க. ஒண்ணுமே இல்ல, பாதி ஒவ்வொன்று பாதி இருந்து என்ன ஓரத்தில் தங்கிக்கிறீங்க, என் கூட சாப்பிட்டுக்கிறீங்கன்னு சொல்லல. இந்த அன்சாரிகள் எப்படிப்பட்ட குணமுடையவர்கள்? இவர்கள் அல்லாஹ்வுக்காக விட்டு வந்தார்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்காக தரக்கூடியவர்கள். என்ன சொன்னார்கள்? நான் வீட்டுல தங்கிக்குங்கன்னு சொல்லல, வீட்டுல ஒரு ஓரமா படுத்துக்குன்னு சொல்லல, நாங்க செய்யற சாப்பாடுல கொஞ்சம் சாப்பிட்டுக்குன்னு சொல்லல. ரெண்டா வீட்டை பிரிச்சாங்க. ஒரு வீடு இருக்கா, வீட்டை இரண்டாக சரிசமமாக பிரித்து இது உங்களுது, இது எந்தன்னாங்க. ரெண்டு வீடு இருக்கா, பாருங்க ரெண்டு வீடு இருக்கு, என்ன வீடு உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, நாங்க எழுதி தர்றோம். என்ன வீடு வேணும் உங்களுக்கு? நாங்க தர தயார், நாங்க தர தயார். அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இதுதான் அன்சாரிகள். இருந்து புறப்பட்டவர்கள், மதீனாவில் இருந்து புறப்பட்டவர்கள் முஹாஜிர்கள். மதீனாவில் இருந்து புறப்பட்டவர்கள் முஹாஜிர்கள். மதீனாவில் இருந்து மக்காவில் இருந்து வந்தவர்கள் முஹாஜிர்கள். மக்காவில் இருந்து வந்தவர்களை அரவணைத்தவர்கள் அன்சாரிகள், அரவணைத்தவர்கள் அன்சாரிகள்.